ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். மீன் வாங்கும்போதே கட் பண்ணி வாங்கிட்டேன். வீட்டில் மீனை கழுவுற வேலை தான் இருந்துச்சு. மீனை கழுவிட்டு மசாலா அரைச்சி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். மசாலாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு அது கூடவே தக்காளி, பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அப்புறமா கொஞ்சோண்டு புளி தண்ணி, உப்பு, அப்புறம் கழுவி வச்சுருந்த மீன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே சட்டியில் போட்டு குழம்பு வச்சுட்டேன். மீன் குழம்புக்கு எப்போவுமே மண் சட்டி தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் எங்கிட்ட இருந்த மண் சட்டி உடஞ்சி போச்சு, அதனால தான் இந்த சட்டியில் வச்சுருக்கேன். எங்கள் ஊரில் மீன் குழம்பு இப்படி தான் வைப்பாங்க. கடைசியில் தாளிப்பு வேணும்னா கொடுப்பாங்க. நான் இன்றைக்கி தாளிக்கலை, அப்படியே காய்ச்சி இறக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு சட்டி எடுத்து அதில் மீன் பொரிக்க போட்டேன். அதுக்கு இடையில் சிங்கில் கிடந்த பாத்திரத்தை கழுவி வச்சுக்கிட்டேன். நான் இப்படி தான் அடுப்பு ஃப்ரீயாக இல்லைன்னா இந்த மாதிரி பாத்திரம் கழுவுறது ஏதாவது வேலை இருந்தால் அதை பண்ணுவேன். அப்போ எல்லா வேலையும் கரெக்டாக ஒரே டைமில் முடியும். பாத்திரம் கழுவி முடித்ததும் மீனும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறமா கீரை பொரியல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கீரை பொரியலுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு உள்ளி, பச்சை மிளகாய் கட் பண்ணி கூட சேர்க்கணும். அப்புறம் கழுவி கட் பண்ணி வச்சுருந்த சிவப்பு கீரை, அதுக்கு கூட உப்பு, கொஞ்சம் தண்ணியை தெளித்து விட்டு நல்லா வதக்கி வேக விடணும். கீரை நல்லா வெந்ததுக்கப்புறமா தேங்காய் துருவல் போட்டு ஒரு கிளறி இறக்கி விடலாம். கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அப்புறமா 2 பப்படமும் பொரித்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு இவ்வளவு தான் பண்ணியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.